இது திரைத்துறையில எப்படி நுழைஞ்சது? தமிழ் திரைத்துறையில நார்த்ல இருந்து வந்ததா அதெல்லாம்? நார்த்துலேருந்து வந்தது. இப்போ தமிழ் திரைத்துறையில வந்து இது ஒரு முக்கியமான இடத்த பிடிக்குது. இது அதான் சொன்னேங்களே, அந்த மொபட்ரன்ன்றது அது வந்து எப்படின்னு சொன்னா ஊக்குவிக்கிறது. ஒரு பேச்சு, ஒரு ஆக்டிவா இருக்கும். அதாவது ஒரு ஜோக் அடிக்கும்போது டக்கு டக்குன்னு அடிக்கிறாங்கல்ல. இப்ப இந்த விஜய் டிவிலலாம் பாருங்க. நமக்கு தோணும். இப்ப நான் டக்கு இந்த டக்குன்னு மியூசிக் போட்டு அந்த அடிப்பாங்க அந்த நெறைய பேர். நேரத்துல அந்த டைமிங் ஜோக்கு எல்லாமே அடிக்கிறாங்க. இது எல்லாமே மாத்திரைக்கிறேன். இது போதை வஸ்துகள் தான். இல்லைன்னு சொல்லுங்க. நான் வேணா அடிச்சு சொல்றேன். எல்லாம் சின்ன திரை முதற்கொண்டு போதை வஸ்து. எ ஸ்ரீகாந்த் அ இது வந்து எப்படின்னா பெரிய திரையிலயும் இருக்கு இது. இவங்க என்னன்னு சொன்னா, இந்த ஆக்டிவா இருக்கணும். இந்த டான்ஸ் ஆடுறது எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? டான்ஸு இதுக்கெல்லாம் வந்து இந்த மாரி டேப்லெட்ஸ் வந்து அவங்க இந்த மாரி போதை வஸ்துகள பயன்படுத்தினா தான் அவங்களால வந்து அந்த ஆக்டிவா வந்து இருக்க முடியும். அத வந்து சர்வசாதாரணமா அவங்க பயன்படுத்துறாங்க. இது ஒரு பெருசா எந்த நடிகராச்சும் கண்டிச்சாங்களா? ஸ்ரீகாந்த் விஷயத்துக்கு யாருன்னா கண்டிச்சாங்க? கண்டிக்கிறதுக்கு யாராலயும் முடியாது. ஏன்னா எல்லாருமே பயன்படுத்துறாங்க. இப்ப இதுதான் சீமான் சொல்லுவாங்க. சொன்னாரு இல்லையா? பாவமா இருக்குன்னு. பாவமா இருக்கு. எல்லாரும் அப்படித்தானே பண்றானுங்க அப்படின்ட்டாப்புல. விஜய் ஆண்டனி அதே தான் சொன்னாரு. எல்லாரும் அப்படித்தானே. அப்ப நான் அதான் சொல்றேன். எல்லாரையும் நீ வந்து இவன் ஸ்ரீகாந்தையும், அந்த கிருஷ்ணாவையும் கைது பண்ண இல்லையா? அதே மாரி எல்லாரையும் சோதனை பண்ணியா? விஜய் கூட பண்ணு. கட்சி அப்புறம் பார்க்கலாம். சோதனை பண்ணு. யார் யார் இருக்கா? விஜய் கமலஹாசனுக்கு பண்ணு. இன்னும் நடிகை நயன்தாரா, அகேன்தாரா, ஒக்காம எத்தனை பேர் இருக்கலாம், அத்தனை பேர் சோதனை பண்ணு. ஏன்னா இவங்க அந்த சினிமாவில் தங்களை வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாகவும் ஒரு ஆக்டிவாகவும் ஒரு ஒரு இதுவாக காட்டுறதுக்காகவே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, இன்ஸ்டா பிரபலங்கள்னு சொல்லிட்டு ஆமா பண்ணுறாங்க ஆமா. இவங்க பிக் எல்லாமே. பாஸ் பிரபலங்கள் எல்லாரும். பிக் பாஸ்லேயும் இதுதான். பிக் பாஸில் என்ன முதல்ல என்னென்ன அந்த டேபிள் கீபிள் போகிற மாதிரி போதைப் பொருளும் போயிடுது. போயிட்டு ஜாலியாக இருந்துட்டு தான் வராங்க.